மத்திய அமைச்சர் அஜய் மாகனை தொடர்ந்து சிபி ஜோஷியும் தனது பதவியை ராஜினாமா செய்தார். திங்களன்று மத்திய அமைச்சரவையை பெரிய அளவில் மாற்றியமைக்க மன்மோகன் சிங் முடிவு செய்துள்ளார். மத்திய அமைச்சரவையில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவது குறித்து ஆலோசித்து வருவதாக சமீபத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். அப்போதிருந்தே அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக யூகத்தின் அடிப்படையிலான தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் மத்திய வீட்டு வசதி மற்றும் வறுமை ஒழிப்புத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து அஜய் மாகன் சனிக்கிழமை அன்று இரவு திடீரென ராஜினாமா செய்தார். கட்சி பணிக்கு செல்லவிருப்பதாக அவர் காரணமும் கூறினார். மாகனை தொடர்ந்து ஞாயிறன்று சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் சிபி ஜோஷியும் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இருவரது ராஜினாமாக்களை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியும் உடனடியாக ஏற்றுக்கொண்டார். அதோடு திங்களன்று மத்திய அமைச்சரவை மிகப்பெரிய அளவுக்கு மாற்றி அமைக்கப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் திமுகவை சேர்ந்த 5 மத்திய அமைச்சர்கள் ராஜினாமா செய்ததாலும் அதைத் தொடர்ந்து இருவேறு சர்ச்சைகளில் சிக்கி பவன்குமார் பன்சால், அஸ்வனி குமார் பதவியை பறிகொடுத்ததாலும் அமைச்சர் பதவிகள் காலியாக இருக்கின்றன. இதனால் சில அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக இந்த இலாகாக்கள் ஒதுக்கப்பட்டன. திங்களன்று நடக்கும் மத்திய அமைச்சரவை மாற்றத்தின் போது கூடுதல் பொறுப்புகளை வகிக்கும் அமைச்சர்கள் கூடுதலாக வகிக்கும் இலாகாக்களில் இருந்து விடுவிக்கப்படலாம் என்றும், புதிய முகங்கள், இளம் தலைமுறையினர் பலரும் அமைச்சர்களாக நியமிக்கப்படலாம் என்றும் டெல்லி தகவல்கள் கூறுகின்றன. லோக்சபா தேர்தலுக்கு ஓராண்டு கூட இல்லாத நிலையில் மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படுவது இதுவே கடைசியாக இருக்கும் என கூறப்படுகிறது. அமைச்சரவையைப் போல காங்கிரஸ் கட்சியிலும் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. அஜய் மாகன், சிபி ஜோஷி தவிர மத்திய அமைச்சர்கள் குலாம் நபி ஆசாத், ஜெய்ராம் ரமேஷ் மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் திக் விஜய் சிங், ஜனார்த்தன திரிவேதி உள்ளிட்டோருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகள் அளிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது.